எனக்கு நீங்க கம்போசர் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு ஹீரோ. ஓ! தேங்க் யூ. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆடுவீங்க, பாடுவீங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இன்டராக்ட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ஸ்டார் தான் ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுலேருந்தே. தேங்க் யூ. எனக்கு நீங்க ஒரு ஸ்டாரா தான் தெரிஞ்சிருக்கீங்க எப்பவுமே. ஓடுறது, ஒடியாறது செம்ம எனர்ஜி நீங்க ஆக்சுவலா. ஸோ இந்த ராக் ஸ்டார் எப்போ வந்துச்சு? அதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து நானே கிரியேட் பண்ண ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். அந்த பாத் வந்து கிடையாது அப்போ. ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ஒரிஜினல் சிங்கர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரமோட் பண்ற மாதிரி நான் வந்து வென் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஃபில்ம் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். ஸோ தென் ஐ கால் அது அந்த ஐடியா அப்போ யாருக்குமே புரியல. அந்த வெற்றி விழாக்கோ இல்ல லான்ச்க்கோ கூப்பிட்டா யூஸ் டு கால் ஆல் த ஒரிஜினல் சிங்கர்ஸ். ஸோ தட் எனக்கு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலு சார், சித்ராம்மா அவங்கள தவிர இன்னும் நிறைய சிங்கர்ஸ் நிறைய பேர் யார் ஃபேஸும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஐ டு திங்க் இப்போ ஆடியோ லான்ச் டிவியில் வருது, இல்லைன்னா அதோட சக்ஸஸ் 100 டேஸ் ஃபங்க்ஷன் ஏதோ எல்லாம் நடக்கும் அப்போ அது வந்து டிவியில் வருது. இதெல்லாம் வரும்போது ஒரிஜினல் சிங்கர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேஸ் அவங்க ஃபேஸும் பாப்புலர் ஆகட்டுமே, அவங்களுக்கும் ஒரு பேர் வரட்டுமே. தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் புட்டிங் த நேம்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன் ஃபார் எவ்ரி சாங். இதில் பாடினது கோரஸ் யாரு, வீணை வாசிச்சது யாரு, கிட்டார் வாசிச்சது எல்லாமே போட ஆரம்பிச்சு அப்போவே. அப்போ they also started getting fans. So then I used to go on stage and மைக் எடுத்து அந்த பாட்டெல்லாம் பாடி அதுக்கு வந்து கொரியோகிராஃப் எல்லாம் பண்ணி டான்சஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஸோ எனக்கு இருக்கிற அந்த ஆடிக்கிட்டே பாடணுங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதையும் அந்த மூவிஸ் மியூசிக்கையும் ஜாயின் பண்ணி அது ஒரு அது ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டைலா நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்போ. ஸோ தென் தட் பிகேம் பாப்புலர் அண்ட் எவ்ரி ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து சார் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க, என் டேட் கேட்டு தான் ஆடியோ லான்ச்சே வச்சுப்பாங்க. ஏன்னா அப்போ நான் வந்து தான் அங்க பாடி இது பண்ணி மக்கள் ஸோ அப்படி வந்து அது பாப்புலர். இட்ஸ் லைக் டிஎஸ்பி திருவிழா. ஆமா.